இப்போ வயசு எச்சா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருக்கிற ஒரு பையன் அமையுது அப்படிங்கிறது அது வந்து 1-2 நடக்குமுங்க. ஏன்னா அந்த பையனை பெற்ற பெற்றோர்கள் வந்து அவ்வளோ பதட்டத்தில் இருப்பாங்க. விட்டோம்னா போயிரு. அவங்களுக்கு கலை யதார்த்தம் தெரியாது. அதாவது பையன் புள்ள பிறப்பு விகிதம் கரெக்டாக இருக்குது இது அப்படிங்கிற ஓட்டர் லிஸ்ட் பார்த்தாலுமே தெரியாது. இருந்தாலும் வந்து அவங்க பையன் கல்யாண விஷயத்தில் வரும்போது பதட்டமாயிருவாங்க. பையனுக்கு 25 வயசு தான் ஆயிருக்கு. விட்டோம்னா இவன் சித்தப்பன் கிடந்து போன மாதிரி அல்லது மாமன் கிடந்து போன மாதிரி இவனும் கிடந்து போயிடுவேன் அப்படின்னு அவசரப்பட்டு ஒரு 2 வயசு 3 வயசு 1.5 வயசு 6 மாசம் மூத்தது 1 வருஷம் மூத்தது இப்போ அப்படியே 1.5 அப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களுக்கு வந்து அந்த கலை யதார்த்தத்தை புரியாமல் போறதுக்கான ஒரு காரணமா இருக்குது. நம்ம வந்தாலுமே நம்மளை அவங்க கட்டணும்ல, இதுன்னு விஷயம். சாதி மாதிரி நீ வந்துடல, நீ சாதி மாதிரி வர உன்னை அவங்க கட்டுறதுக்கு தயாரா இருக்கணும்ல. அவங்க வந்துங்க இந்த விஷயத்துலாம் வந்து அவ்வளவு ஒரு தகுதி குறைவு எதிர்பார்த்த முடியாதுங்க. ஒரு பெண் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல ஒரு பெண் குழந்தை வளர்ந்து கல்யாண வயசுல இருக்குதுங்கிறதுக்காக அது வயசானவனையெல்லாம் எந்த சாதிக்கான இருந்தாலும் கட்டாது. ஏன்னா அவங்களுக்கு கல்வி இருக்குது. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட தகுதிகள் அவங்களோட திறனால வந்து வளர்த்தி இதில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கான அவசியமே இல்லை. நிலபுலங்கள் ஆடு மாடுகள் அதுகளுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் வேல்யூ. பையன் வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும், வேலையில தான் இருக்கணும். இந்த மாதிரி சென்னையிலயோ ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ இருக்கணும். ஆனா ஊர்ல நிலபுலங்கள் இருக்கணும், ஆடு மாடுகள் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அது ஒரு அடிஷனல் வேலையே அதுக்கு உண்டானது இருக்கான. தனியா அதையவே சார்ந்து இருந்தா வசதி வாய்ப்பு இருந்தாலும் படிக்காதவனுக்கு அவர் நாகரிகம் பத்தாது அப்படிங்கிற மாதிரியான. ஏன்னா பொண்ணுக்கு பூரா படிச்ச பொண்ணுக்கு தானே. இப்போ படிக்காம காட்ட காத்துட்டு இருந்தானா அவன் வந்து அந்த மனசை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விசாலத்தன்மையோட இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது செட் ஆகாது. ஏன்னா 90-95% எல்லா பெண்களுமே படிச்சுட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல அமைந்த கிரகங்கள் அதோட அமைந்த அமைப்பின் காரணமா திருமணம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு மெல்லிய அளவில் இருக்குது. இப்ப ஜாதகத்துல வந்துங்க லக்னம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து அந்த ஜாதகர். அதே மாதிரி வந்து கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து அந்த ஜாதகரோட துணை. சிம்பிள் இவ்வளவுதான். லக்னம் அப்படிங்கிறது நீங்க அப்படின்னா கலஸ்தரஸ்தானம் அதுக்கு வந்து 2-3 பேர்கள்ல இருக்கு. சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், இந்த மாதிரி அந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கான துணை, வாழ்க்கை துணை. நீங்க சொன்னீங்க வந்து 50 வயசு ஆகியும் ஆண்களுக்கு திருமணமாகாம இருக்கு. பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா எத்தனை வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு? இப்ப வந்துங்க பெண்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோடனை 32-33 வயசுலயும் வந்து பெண்கள் வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பெண்களுக்கு அதிக வயசு தான் உண்மையிலேயே. இப்ப திருமண தகவல் மையத்துக்கு நிறைய இருக்குது. இப்ப ஒவ்வொரு குலதெய்வ கோயில்கள் வந்து அங்க வந்து நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொரு குலதெய்வ கோயில்லையும் வந்து ஒரு அறக்கட்டளை மாதிரி ஆரம்பிச்சு திருமண தகவல் மையம் நடத்துறாங்க. அங்க போய் நீங்க வந்து ஒரு இது கணக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுக்கு மேல 33-34 வயசுக்கு உள்ள வந்து பெண்கள் வந்து நிறைய ஜாதகங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை கிடைக்காதனால அவங்க இல்லை, எந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாதனால இருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற பஸ் வருது, எல்லா சீட்லேயும் ஆளுக்கு வந்துருக்குது, ஒரே ஒரு சீட்டு மட்டும் காலியாக இருக்குதுன்னா யோசிக்கவே மாட்டான், போய் உட்காந்துருவான். எல்லா சீட்டுமே காலியாக இருக்குது, ஒரே ஒரு சீட்லேயும் மட்டும் ஆள் இருக்குதுன்னா கொஞ்சம் தடுமாறும் இல்லைங்களா? இந்த சீட்டில் போகிறதா அந்த சீட்டில் போகிறதான்னு. அந்த தடுமாற்றத்தில் தான் வந்து இப்போ வந்து பெண்களோட பெற்றோர்கள் நிலை வந்து இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு 25 வயசுல ஒரு 30 வயசுக்கு உள்ள வந்து அவங்க சாய்ஸ்ல இருக்கும். ஸோ வயசு தாண்டிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்குமே சாய்ஸ் போயிருந்தாங்க. இல்லை, இப்போ வந்து வயசு தாண்டினது வந்துங்க அவங்க வந்து அதிகப்படியான தகுதிப்பாடுகளோடு இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அதாவது ஒரு 2 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கியிருப்பாங்க, ஒரு 2-3 டிகிரி படிச்சிருப்பாங்க, டாக்டர் மாதிரியான ஒரு பின்புலத்தில் இருப்பாங்க. அதன் காரணமாகவும் அவங்க வந்து இப்போ ஒரு டாக்டர் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க வந்து 100க்கு 90 வந்து அதே துறையத்தை எதிர்பார்ப்பாங்க. அதனாலையும் கொஞ்சம் தள்ளி போகு. அதே மாதிரி ஒரு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற பொண்ணு என்னதான் வயசாகுதுனாலும் வந்து அதுக்கு கம்மியாக சம்பளம் வாங்குற ஒருத்தனை கட்ட முடியாது. அது கட்டினா அப்புறம் நடைமுறை சார்ந்து அந்த அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிற அந்த புரிதலில் இருக்குது இல்லைங்க. இதன் காரணமாகவும் தள்ளி போகுது. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு கம்மியான பசங்களும் கூட மேட்ச் ஆகுறாங்க. அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இதாகிருச்சு. ஒரு 28 வயசு பையனுக்கு ஒரு 27 வயசு பையன் அது ஏற்பாடு பண்ணுற திருமணத்திலேயே அது நடந்துகிட்டே இருக்குது. அதாவது பெண்ணோட ஆணுக்கு வயசு குறைவு அப்படிங்கிறது
இதுவும் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து அந்த களத்தை வந்து தவறாக கணிக்கிறதுக்கான ஒரு காரணமாக மாறிடுது. இப்போ அந்த கல யதார்த்தம்ங்கிறது வந்து தகுதிக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் வாய்ப்பு இல்லைங்கிறத கல யதார்த்தம். தகுதிங்கிறது கல்வி, வயசு, அழகு, அந்தஸ்து இதெல்லாம் தான் தகுதி. இதுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் இதுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கிடைச்சது ஒரு காலம், இந்த 10 ஆண்டுகளுக்கு முந்தின காலம். இப்போ வந்து தகுதிக்கு அதிகமாக ஆசைப்பட்டோம்னா வாய்ப்பே இல்லைங்கிறத கல யதார்த்தம். எல்லா யதார்த்தத்தையும் தாண்டி 1-2 விஷயங்கள் நடக்கலாம். இப்போ வயசு எச்சா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருக்கிற ஒரு பையன் அமையுது அப்படிங்கிறது அது வந்து 1-2 நடக்குமுங்க. ஏன்னா அந்த பையனை பெற்ற பெற்றோர்கள் வந்து அவ்வளோ பதட்டத்தில் இருப்பாங்க. விட்டோம்னா போயிரு, அவங்களுக்கு கல யதார்த்தம் தெரியாது. அதாவது பையன் புள்ள பிறப்பு விகிதம் கரெக்டாக இருக்குது இது அப்படிங்கிற ஓட்டர் லிஸ்ட் பார்த்தாலுமே தெரியாது. நம்ம தொகுதியில் வந்து ஒரு பெண் குழந்தைகள் வந்து ஒரு 10,000 ஓட்டு எச்சு இருக்குதுப்பா அப்படின்னா அது தெரியாது. அவங்களே சொல்லுவாங்க, அட பள்ளிக்கூடத்துலாம் போய் பார்த்தோம்னா பூரா பொம்பளை பசங்களாகத்தான் இருக்குதுப்பா, பசங்க கம்மியாகத்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து அவங்க பையன் கல்யாண விஷயத்தில் வரும்போது பதட்டமாயிருவாங்க. பையனுக்கு 25 வயசு தான் ஆகிருக்கு, விட்டோம்னா இவன் சித்தப்பன் கிடந்து போன மாதிரி அல்லது இவன் மாமன் கிடந்து போன மாதிரி இவனும் கிடந்து போயிடுவேன் அப்படின்னு அவசரப்பட்டு ஒரு 2 வயசு 3 வயசு 3 வயசு வித்தியாசமெல்லாம் போகிறது இல்லைங்க. நம்ம வந்து அபாண்டமாக சொல்லக்கூடாது. 2 வயசுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது. 1.5 வயசு 6 மாதம் மூத்தது, 1 வருஷம் மூத்தது, ஒரு 1.5 வயசு 2 வயசுக்குள்ளே மூத்ததெல்லாம் இப்போ அப்படியே ஒன்றார அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களுக்கு வந்து அந்த கல யதார்த்தத்தை புரியாமல் போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. டிமாண்ட் இருந்து கட்டி தானே வயசு கம்மியாக இருக்கிறவன் என்ன கட்டிட்டு போகிறேன். அப்போ ஒரு பொண்ணு 30 வயசுன்னு வைங்க, ஒரு 32 வயசு பையன் வருது அப்படின்னா 32ல் வந்து மேக்சிமம் வந்து கொஞ்சம் வயது, அதாவது தலை முடி போயிருக்கு. அது கூட ஒரு ரீசனாக இருக்குது. முடியல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு அவங்க கூட கழிப்பாங்க. அது வந்து தவறான காரணம்னு நான் சொல்ல வர்றேன். ஒரு 30 வயசில் வந்து ஒரு பொண்ணுக்கு 32 வயசு பையனை பார்க்குறது தப்பு கிடையாது. அதே சமயம் 32 வயசு ஆணுக்கு வந்து தலையில் முடி இருக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு 70% வழுக்கையாகிறதுக்கான வாய்ப்பு தான். இது ஒரு யதார்த்தம். இதெல்லாம் வந்து இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. இது வந்து யாரும் தவறு சொல்ல முடியாது. யதார்த்தம் இது. இங்கே சரி தவறுங்கிறதே கிடையாது. சூழலை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. இப்போ சூழல் மாறி இருக்குது, இன்னும் வந்து புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. இதோட விளைவுகளை வந்து இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளதில் இந்த 80களில் பிறந்தவங்களுக்கு வந்து அந்த பெண்கள் குறைவாக இருந்தனால ஆண்கள் திருமணம் ஆகாமல் இருந்தது. அப்புறம் இப்போ நிலைமைகள் மாறி வந்து ஆனாலும் கல்யாணம் நடக்காமல் தள்ளி போகிறது. குறிப்பாக வந்து இது கொங்கு மண்டலம் முழுக்க இருக்கா, இல்லை குறிப்பிட்ட சமூகங்களில் மட்டும் இருக்கா? கொங்கு மண்டலத்தில் வந்துங்க குறிப்பிட்ட சமூகத்திலையும் மட்டும்தான் இருக்குதுங்க. எல்லா சமூகத்திலையும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு இல்லை. கவுண்டர் சமூகத்தில் இருக்குது. ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்ச ஒரு சமூகங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அவங்க இதில் வந்து பல்வேறு காரணிகளால் இந்த பிரச்சனை இருக்கிறதா தெரியுது. மற்ற அவங்க இதில் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. அவங்க வந்து இந்த விஷயத்தில் கொடுத்து வச்சவங்க. இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு 50 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற கட்டத்தில் சாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இறங்கி வர 1-2 நடக்குதுங்க. இறங்கி வர்றதுக்கு இப்போ 10 பேர் கல்யாணம் இல்லாமக்கு 9 பேருமே தயாராக இருக்கிறாங்க. 10 அதாவது 1-2 பேர் வேணால் அந்த பழைய ஒரு விஷயங்களை தாண்டி வர முடியாமல் இருக்குல்ல. நம்ம வந்தாலுமே நம்மளை அவங்க கட்டணுமில்ல. இதுதான விஷயம். சாதி மாதிரி நீ வந்துடல, நீ சாதி மாதிரி வர உன்னை அவங்க கட்டுறதுக்கு தயாராக இருக்கணுமில்ல. அவங்க வந்துங்க இந்த விஷயத்துலாம் வந்து அவ்வளவு ஒரு தகுதி குறைவு எதிர்பார்த்துட முடியாதுங்க. ஒரு பெண் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு பெண் குழந்தை வளர்ந்து கல்யாண வயசில் இருக்குதுங்கிறதுக்காக அது வயசானவனையெல்லாம் எந்த சாதிக்கான இருந்தாலும் கட்டாது. ஏன்னா அவங்களுக்கு கல்வி இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட தகுதிகள் அவங்களோட திறனால் வந்து வளர்த்தி இதில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கான அவசியமே இல்லை. இப்போ இது வந்து 1-2 வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததுங்க. அதாவது இவங்க வந்து ஒரு நில உடைமை சமூகம், ஏதோ கொஞ்சம் 1-2 ஏக்கர் வச்சுருப்பாங்க, இல்லை 5-10 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அதுவுமே இல்லாமல் வந்து இந்த சுமங்கலி திட்டத்திலாம் வந்து சில மாவட்டங்கள்லேருந்து பெண்கள்லாம் இங்கே வந்து சுமங்கலி திட்டம்ங்கிறது ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட்டில் நூற்பாலைகளில் பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் வருவாங்க.
அவங்களுக்கு வந்து அந்த 3 சுமங்கலி திட்டம்ங்கிறதோட கான்செப்ட் என்னங்க, ஒரு மினிமம் சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த 3 வருஷம் அக்ரிமெண்ட் முடியும் போது அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ஒரு தொகை இது மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வர்ற பெண்களை வந்து இங்கே இருக்கிற தரகர்கள் மூலமாக போய் அன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டு 1, 2 வந்திருக்கிறாங்க. அந்த பெண்களுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது. இப்போ வந்து வாய்ப்பே இல்லைங்க. இப்போ வந்துங்க ஒரு வயசான ஒரு ஆள் ஒரு இளம்பெண்ணை வந்து இவங்களோட சாதி பெருமையை காட்டியோ, சொத்து பெருமையை காட்டியோ, மற்ற இதுகளை காட்டியோ கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை அந்த பெண்ணுக்கே இரக்கம் உண்டாகி அன்பு காட்டி ஒரு காதல் வந்து பண்ணுதானே தவிர இனியும் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி முயற்சிகள் 1, 2 வந்து கிளிக்காச்சுங்க. குடும்பம் அப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. 1, 2 கிளிக்கான அளவுக்கு 1, 2 மோசடிகளுக்கு மேலாயிடுறாங்க. அதாவது இந்த மாதிரி இங்கெல்லாம் காஞ்சி போய் கிடக்குறாங்க, கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஆளுக்கு உருவாகும். சூழல் எப்படியா அதை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு மூளையும் உருவாகும் இல்லைங்களா? அப்படியான மூளைக்காரங்க வந்து பொண்ணு அங்கே இருக்குதுவா இங்கே இருக்குதுவான்னு கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் கல்யாணம் பண்ணுறது, அடுத்த நாள் அந்த பொண்ணு ஓடிடுறது, இதெல்லாம் நடந்திருக்குதுங்க. இது வந்து செய்தியில் வருது, பக்கத்துலேயே நடந்திருக்குது. பக்கத்துலேயே வந்துங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து அடுத்த நாளே வந்து பார்த்தோம்னா, ஏன்னா இப்போ இந்த தாலிக்கில் இது போடுவாங்க இல்லைங்களா? இப்போ மங்கலியத்துக்கு உண்டான சங்கிலிங்கிறது ஆண் வீட்டார் போடுறத வந்து நடைமுறை இங்கே எங்கள் பகுதியில் ஒரு 5, 6 பவுன் போடுறாங்க அப்படின்னா அதோட வந்து அந்த பொண்ணு போயிடுச்சுங்கிற மாதிரியான செய்திகளில் வருது. இப்போ சாதி மறுப்பு திருமணத்துக்கு தயார் தான், அந்த பெண்கள் தயார் இல்லை. அதுக்கு காரணம் சாதிங்கிறது விஷயம் இல்லை, வயசு தான். வயசானவனை வந்து எந்த பெண்ணுமே வந்து இன்னைக்கு அப்ளை சொன்ன மாதிரி அவங்களுக்காக ஒரு அன்பு உண்டாகி கட்டினதானே தவிர மற்ற எதை காட்டியுமே வந்து நம்ம போய் அவங்கள கட்டிடலாம் முடியாதுங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இன்னொன்று வந்து என்ன சார், வந்து ஒரு கணவனை இழந்த பெண்கள் இல்லைன்னா நீண்ட காலமாகி கல்யாணமாகாமல் வயசாகி இருக்கிறவங்க, ஸோ அவங்கள கட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி முயற்சிகள் நடந்திருக்காங்க. அது நடக்குதுங்க. இப்போ கணவனை இழந்த பெண்கள், விவாகரத்தான பெண்களுக்கெல்லாம் நல்ல டிமாண்டுங்க. ஒரு பெண்ணு கனவை இழந்துட்டா அப்படின்னா அந்த துயரங்காயறதுக்கு முன்னாடியே தான விதிகள் வந்துடும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டாலே டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான விதிகள் வரும். அது நடந்துகிட்டே இருக்குதுங்க. அது நடந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கான டிமாண்ட் வந்து இருக்குது. ஏன்னா அவங்களுக்கான களத்தில் ஆறு இருக்கிறாங்கன்னா பூரா எங்களை மாதிரி ஆளுங்க 45 ஆகி 50 ஆகியுமே கிடைக்காத ஆளுக்குத அட விட ஒன்று இருக்குதாம்மா டைவர்ஸுக்கு. அவங்களுக்கு ஒரு காம்படிஷன், ஹெவி காம்படிஷனு. ஒரு 3 விட இருந்ததுன்னா 10 முதிர்கிணறு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நடக்கத்தான் செய்யுது. அவங்களும் சிலர் வந்து அதை முழுமையாக பயன்படுத்திக்க முடியாமல் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க மனநிலை ஒரு காரணம், குழந்தைகள் பெருசாகிருக்கு, எதுக்கு நம்ம இது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணம். அடுத்த ஒரு காரணம் வந்து இந்த மாதிரியான இன்னொரு மறுமணம் பண்ண அவன் சொத்துரிமை வந்து பாதிக்கப்பட்டுருமேன்மா. முதல் கணவன் அது சொத்து இருக்குது, இவங்க மறுமணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்துரிமை இவங்களுக்கு கிடைக்காம போயிடலாம் இல்லைங்களா? இவங்க வாரிசுகளுக்கு கிடைக்கல. இந்த மாதிரியான பல காரணங்களால் சிலர் வந்து அதை அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் ரிலேட்டிவ்லையும் கூட ஒருத்தர் வந்து ஒரு பையனோட கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. அது நடந்துகிட்டே தான் இருக்குது. கலப்பு திருமணங்கள் வந்து கம்மியாக நடக்குது. அது கம்மியாக நடக்கிறதுக்கான காரணம் வயசு வித்தியாசம் அதிகம். மிந்தி மாதிரி வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஒரு வறிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வசதிக்கு பலியானாங்க, வயசு வித்தியாசம் பார்க்கல. இப்போ வந்து அதுக்கு தயாராக இல்லை. இப்போ ஒரு பொண்ணு வந்து 24, 25 வயசில் இருக்குதுன்னா 2000க்கு அப்புறம் தானே பிறந்திருக்குங்க. அதுக்கெல்லாம் எல்லா பிள்ளைகளுமே படிச்சுட்டாங்க. அவங்களுக்கு உண்டான சுயசார்பு ஒரு இதோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து வயசான ஒரு ஆளை கட்டுறதுக்கு தயார் இல்லை. அது இன்னொன்று முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய நிலபலன்கள் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, அவங்களுக்கு பொண்ணுகள் கிடைக்கும், நிறைய வசதியான வீடு அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி நிலபலன்கள் நிறைய இருக்குது, நிறைய சொத்துகள் இருக்கும், ஆடு மாடு இருக்குனாலே அவங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, படித்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை, அது கரெக்டு தானுங்க. அதாவது நிலபுலங்கள், ஆடு மாடுகள் அதுகளுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் வேல்யூ. பையன் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும், வேலையில் தான் இருக்கணும். இந்த மாதிரி சென்னையிலையோ ஹைதராபாத்லேயோ பெங்களூர்லேயோ இருக்கணும். ஆனால் ஊரில் நிலபுலங்கள் இருக்கணும், ஆடு மாடுகள் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அது ஒரு அடிஷனல் வேலையை அதுக்கு உண்டானது இருக்கான. தனியாக அதைவே சார்ந்து இருந்தால் வசதி வாய்ப்பு இருந்தாலும் படிக்காதவனுக்கு ஒரு நாகரிகம் பத்தாது அப்படிங்கிற மாதிரியான. ஏன்னா பொண்ணுக்கு பூரா படித்த பொண்ணுக்கு தானே. இப்போ படிக்காமல் காட்ட காத்துட்டு இருந்தானா அவன் வந்து
அந்த மனசை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விசாலத்தன்மையோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது செட் ஆகாது. ஏன்னா 90-95% எல்லா பெண்களுமே படிச்சுட்டாங்க. ஒரு 5% படிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து பள்ளிக்கு போக முடியாத அளவுக்கு பிசிக்கலாக ப்ராப்ளத்தினால படிக்காமல் இருக்கிறவங்க தான் இருப்பாங்களே தவிர, மற்றபடி எல்லாருமே படிச்சுட்டாங்க. வசதியான குடும்பம், வசதி இல்லாத குடும்பம் வித்தியாசமே இல்லைங்க. எல்லா பெண்களுமே படிச்சுட்டாங்க. படித்த பெண்களில் வந்து 90% வந்து வருமானத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த வருமானம் நம்ம பெருசா சிறுசா அப்படிங்கிறது வித்தியாசம் இல்லைங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போகிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து தனியாக வந்து காட்ட காத்துட்டு இருக்கிறவனை விரும்பாத காரணம் வந்து அதான் மனசை புரிஞ்சுக்குவானா அப்படிங்கிற ஒரு இது தானுங்க. அது என்ன இருந்தாலும் காட்டையே காத்துட்டு இருக்கிறவங்க வந்து படித்து வேலையில் இருக்கிற பார்த்தாலும் அந்த சேடு வித்தியாசம் தெரியுங்க. அந்த வித்தியாசம் தெரியும். அது அதன் காரணமாக கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த பயத்தை சரி பண்ணால் 1-2 நடக்கு. அதனால தான் வந்து அது தள்ளி போகுதுங்க. மற்றபடி வந்து சொத்துக்கெல்லாம் இன்னைக்கு பயங்கரமான வேல்யூ இருக்குது. ஏன்னா நிலம் வந்து எங்கே இருந்தாலும் வந்து உங்களுக்கே தெரியும் ரியல் எஸ்டேட்டில் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. எங்கே வந்து உடக்கா மூட்டை வைக்காத காடை இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு வந்து மதிப்பு ஏறிக்கிட்டே போயிடுச்சு. இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதனால காட்டுக்கு வேல்யூ இருக்குது. காட்டை காத்துட்டே கிடக்கிறவனுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. நகரங்களில் இருக்கிற பெண்கள் கிராமத்துக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் செட் ஆகாதுன்னு நினைப்பாங்க. கிராமங்களில் இருக்கிற பெண்களுமே கிராமங்களில் இருக்க விரும்பல, அவங்க நகரத்தை நோக்கி ஷிஃப்ட் ஆக விரும்புகிறாங்க. அதனால கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுல பாதிப்பு இருக்குது. இப்போ நகர கிராமம் எல்லாம் வந்து அவங்களோட அதோட தனித்தன்மைகள் இழந்துருச்சுங்க. இது ஒரு விஷயமே இல்லைங்க. அதாவது நவீன வாழ்க்கைக்கு அப்டேட் ஆன ஒரு மனம், அப்டேட் ஆகாத ஒரு மனம். படித்து உத்தியோகத்தில் இருக்கிறவன் அவன் நகரத்தில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி அதுக்குண்டும் இந்த நவீன வாழ்க்கைக்கு அப்டேட் ஆகிட்டாங்க. அது சரியாக தப்பாங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ நவீன வளர்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இப்போ ஒரு வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து படித்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்டேட் ஆகிடுறாங்க. பெண்களும் அதே தான். அவங்க நகரத்தில் இருக்கிறாங்களா கிராமத்தில் இருக்கிறாங்களாங்கிற வித்தியாசமே இல்லை. நகரத்து பெண்கள் நிறைய வந்து கிராமத்தில் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தகுதிப்பாடுகளோடு அந்த ஃபேமிலி இருக்குது, அந்த பையன் இருப்ப அப்படி. அவங்க எப்போ வருவாங்க கிராமத்துக்கு, விடுமுறை காலங்களில் வருவாங்க. மீதி காலங்களில் பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் இருப்பாங்க, அல்லது அவங்க தொழிலோ உத்தியோகமோ பார்க்குற இடத்துல இருப்பாங்க. கிராமத்தில் இருந்தாலும் அவங்களும் ஒரு நகரத்து வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. இது ஒரு பெரிய காரணம்னு சொல்ல முடியாதுங்க. ஜோதிடராக இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வி சார் வந்து திருமணம் தடைபடுறது அல்ல தள்ளி போகிறது, இதில் ஜாதகம் எந்த அளவுக்கு பங்கு? ஜாதகத்தோட தாக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 விதமாக வந்து நான் புரிஞ்சுக்கிறேனுங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் அமைந்த கிரகங்கள் அதோட அமைந்த அமைப்பின் காரணமாக திருமணம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு மெல்லிய அளவில் இருக்குது. இப்போ ஜாதகத்தில் வந்துங்க லக்னம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து அந்த ஜாதகர். அதே மாதிரி வந்து கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து அந்த ஜாதகரோட துணை. சிம்பிள் இவ்வளோதான். லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் அப்படின்னா, கலஸ்தரஸ்தானம் அதுக்கு வந்து 2-3 பேர்களில் இருக்குது. சப்தமஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், இந்த மாதிரி. அந்த 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கான துணை, வாழ்க்கை துணை. நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் உங்களோட 7ஆம் இடம் வந்து உங்களோட மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களோட 7ஆம் இடம் வந்து உங்களோட கணவர். இதுதான் விஷயம். இப்போ அந்த 7 இடம் அப்படின்னாலே அந்த 7ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் அதிபதியே இருக்குது. அந்த 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ஓரளவுக்கு, அதாவது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஓரளவுக்கு அது ஆளுக்கால் மாறுபாடு. இது வந்து நம்ம வார்த்தைகள்லேயே அன்றாடத்தில் எதிர்கொள்கிறோம்னு வைங்க. இப்போ வந்து நம்ம ரோட்டில் போகிறோம், திடீர்னு நம்ம வாகனத்தை குறுக்க ஏதோ ஒரு வண்டிக்குள் ஓட்டுறோம், சம்மந்தப்பட்ட ஒரு லாரி டிரைவரோ வேற ஒரு வாகனம் ஓட்டி நம்மளை பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு வழிதான் இருந்தாலும் கடந்து வந்துடுறோம். இதே நம்ம இடத்துல வந்து அதே மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து ஒருத்தர் பேசும்போது 2 ஒரே மாதிரியான சொற்கள் தான், ஆனால் 2 கொடுக்குற தாக்கங்கள் வேறு வேறையே இருக்குது. நம்ம வந்து நம்மளோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்ம பையனோ பொண்ணோ நம்மளை ஒருமையில் ஒரு மாதிரியான திட்டும்போது நம்மளுக்கு உண்டாகிற வலி வேதனை அல்லது நம்ம வெளிப்படுத்துகிற இதுகள் இதாக இருக்குது. இதே பொது வெளியில் வந்து நம்ம யாருனே தெரியாத ஒரு இடத்துல நம்மளுக்கு எந்த வழிகளும் வந்து நம்மளுக்கு பெருசாக உருவாகாது. யாருனே தெரியாத இடத்துல நம்மளுக்கு பெருசு ஈகோ வேலை செய்யாது. அதனால வலி வேதனைகள் உண்டாகாது. ஆனால் நம்மளுக்கு செல்வாக்கு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன
ஒரு அவச்சொல் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அது சிக்கல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு அது எங்கே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். இதே மாதிரி இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பங்கு வகிக்குது. அதை வந்து நான் உணர்ந்துடுறேன். அந்த பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடு. ஒருத்தருக்கு வந்து 7குடையவனோட திசையோ புத்தியோ நடந்து அந்த காலகட்டத்தில் வந்து திருமண முயற்சி பண்ணுனா அவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடு அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த 7குடையனோட திசை புத்தி திருமண காலத்தில் தான் வரணுங்கிறது கிடையாது. சின்ன வயசுலேயே வரலாம். ஒரு 7-8 வயசுலேயே வந்து வரலாம். 7குடையவன் அதாவது திருமணத்தை தீர்மானிக்கிறதுல வாழ்க்கை துணை தீர்மானிக்கிறதுல பல விஷயங்கள் இருக்குது. நான் புரிதலுக்காக 7ஆம் இடம் அப்படிங்கிறதை மட்டும் சொல்கிறேன். அந்த 7குடைய கிரகத்தோட தசை புத்தி வந்து ஒருத்தருக்கு 7 வயசில் வரலாம். அது வந்து நம்ம வாழ்க்கை சூழலில் வந்து வாழ்க்கை துணை தேட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். அந்த வயசில் அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல சிநேகிதனோ சிநேகிதியோ கிடைப்பாங்க. வாழ்க்கை துணைங்கிறது என்ன, அந்த காலகட்டத்தில் பகல் இரவுகள் அவங்களோட மனநலத்துலேயும் நிகழ்வுகள்லையும் வந்து ஆக்கிரமிக்கிறது என்னங்க, தொடர்ந்து வர்றது என்ன, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இதே இந்த 7ஆம் அதிபதியோட திசையோ புத்தியோ ஒருத்தருக்கு 25 வயசில் வருது, அந்த 7ஆம் அதிபதி வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னா அது திருமணமாக மாறு. இப்போ நம்ம அந்த 7 வயசு பையனுக்கு வந்து அந்த விதியை வச்சு 7குடையும் புத்தி வந்துருச்சு, 7குடையும் திசை வந்துருச்சு, உனக்கு கல்யாணம் நடந்துன்னு சொன்னோம்னா அங்கே ஜோடும் பொய்யா போயிடும். இதே 7குடையவனோட புத்தி ஒருத்தர் 45 வயசில் ஒருத்தனுக்கு வரல. அப்போ வந்து 45 வயசான ஒருத்தரை வந்து கட்டிக்கிறதுக்கான சமூக நிலை அங்கே இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி ஒரு கலாச்சாரம் ஒரு மேல்நாடுகள் இருக்குது. அங்கே வயசு ஒரு விஷயமே இல்லை. எல்லா வயசுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஆண் பெண் துணைகள் கிடைக்கும். அதுக்கான மனப்பாங்குகள் வந்து அங்கே இருக்குது. அந்த மனப்பாங்குகளோட ஆக்கிரமிப்பு அந்த கலாச்சாரத்தில் இருக்குதுன்னா அங்கே வந்து வேறு மாதிரி நம்ம சொல்லணும். இங்கே நம்ம பகுதியில் 45 வயசு ஆயிடுச்சுன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த 7குடையனோட திசையோ புத்தியோ நடைமுறைக்கு வந்ததுன்னா அது வேறு மாதிரி தான் வேலை செய்யும். அதாவது வெளியில் தெரியாத ஆஃப் தி ரெக்கார்டில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யலை. அதை நம்ம திருமணம் நடந்துரும்லாம் சொல்ல முடியாது. இது வந்து நான் இப்போ சொன்ன வந்தது கிரகங்களோட பங்கு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்த விளக்கம். கிரகங்களோட பங்கு ஒருத்தனுக்கு வாழ்க்கை துணை அமையறதுக்குமே அமையா போகிறதுக்குமே இருக்குது. அந்த தொடர்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, மீறவே முடியாத அளவுக்கு இருக்குதா அப்படின்னால சொல்ல முடியாது. சிலர் விஷயத்தில் அந்த தொடர்பு வந்து பொருட்படுத்தத்தக்க அளவுக்கு கூட வேலை செஞ்சுருக்காது. தவிர்க்கவே முடியாத அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு, ஆக்கிரமிச்சிருக்கு முழுசாக. நம்ம விஷயத்துக்கு வருவோங்க. ஒருத்தரோட திருமண தடைக்கு கிரகங்களோட பங்கு எந்த அளவுக்கு, கிரகங்களோட பங்கு நான் சொன்ன அளவுக்கு, அதாவது அதோட சதவீத பங்கு இருக்குது, அதோட சதவீதம் தாண்ட முடியாததல்ல, தவிர்க்க முடியாததல்ல. சரி, இப்போ வந்து பொதுவெளியில் வந்து ஆனால் அதுதான் வந்து பெரிய பங்கு வகிக்கிறதா ஒரு புகார்கள் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டாங்க, ராகு தோஷம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இடம் பிடிச்சிருந்தது, பையனை பிடிச்சிருந்தது, அல்லது பொண்ணை பிடிச்சிருந்தது, பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருச்சு, பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருச்சு, ஆனால் இந்த ஜோசிகாரன் பொருத்தமில்லைன்னு சொல்லிட்டா இது வந்து கரெக்டு தானுங்க. அதாவது அவங்களோட பார்வையில் அந்த திருமண தடையானதுக்கு ஜோடம் அல்ல ஜோசியர் தான் காரணம். இது நடக்கத்தான் செய்யும். ஜோடர்களோட பங்கு இருக்குது அப்படின்னா இந்த சமூகம் அந்த அளவுக்கு ஜோடர்கள் நம்ப வேண்டியது இல்லை. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஜோடம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை, எந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வேறு யாருமே தீர்மானிக்க முடியாது. அது உங்களோட சொந்த அனுபவத்தில் இருந்து நீங்களாக முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஜோடம் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு தேவையே இல்லைனாலுமே நீங்கள் நல்ல விதமாக வாழ்ந்துடலாம். உங்களுக்கான அந்த இண்டிவியூஷன் சூழலை புரிஞ்சுக்கிற தன்மை, அதுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு சாமர்த்தியம் எல்லாம் இருந்ததுன்னா ஜோட வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவையே இல்லை. அதே சமயம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூழலை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதிர்வினையாட்டக்கூடிய சமயோசிதம், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் 100% ஜோடத்தை நம்பினீங்கன்னா ஏமாற்றத்துக்கு ஆளாவீங்க. இப்போ ஜோடும் பார்க்க வர்றவங்களில் பல தேவைகளுக்காக வருவாங்க. அதாவது எதிர்காலம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான படிப்பு படிக்கலாம், இந்த திட்டங்களில் எப்போ நிறைவேறு, அல்லது இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்போ சால்வ் ஆகு,
இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. இந்த வர்றவங்களில் ஒரு 30% வந்து திருமண பொருத்தம் பார்க்கறதுக்காக வருவாங்க. இப்போ திருமண பொருத்தம் ஒருத்தர் வர்றாங்க, ஒரு அண்ணன் வர்றாருன்னு வைங்க, அவர் பையனுக்கு பார்க்குறாரு. அவங்க ஜாதகம் வந்து திருமண தகவல் மையத்தில் போய் எடுக்கும்போதே அவங்க மனசுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. அவங்க நம்ம பையனுக்கு இந்த மாதிரியான குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பொண்ணு இதை வேணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த பையனுக்குள்ளேயும் அது இருக்கு. அப்போ அவங்க போய் திருமண தகவல் மையத்தில் வந்து அந்த மாதிரி தகுதியுடைய ஒரு பொண்ணத்தை வந்து எடுப்பாங்க. அடுத்தது இந்த ஜாதக பிரிவுகள் இருக்கு. ஜாதகத்தில் தோஷ பிரிவுகள் எத்தனை விதமாக பிரிக்கலாங்கன்னா, சுத்த ஜாதகம் 1, செவ்வாய் ஜாதகம் 2, ராகுகேது ஜாதகம் 3, ராகுகேது செவ்வாய் 4, களி செவ்வாய் 5. இந்த 5 பிரிவு தான் இருக்குது. இதுக்கு மேலே பிரிவுகள் கிடையாது. இந்த 5 பிரிவுகளை வந்து ஏதாவது ஒன்று இவங்களது பையனது இருக்குது. இதை ஃபஸ்ட்டு அந்த பிரிவுகள் ஏதோ ஒன்றுக்கு தான் போவாங்க. போனால் அங்கே ஒரு 100 ஜாதகம் இருக்குதுன்னா 100 ஜாதகத்தில் அந்த பிரிவுக்கு போகிறது அளவுக்கு தான் ஜோடம் வந்து அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்து. அந்த 100 ஜாதகத்தையுமே அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத ஜோடத்தோட இது. ஆனால் அதில் அவங்களுக்கு பிடிச்ச தகுதிப்பாடுகளுடைய ஒரு பொண்ணு ஜாதகத்தை எடுப்பாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் அதை தான் பண்ணுவாங்க. சரி எடுத்துட்டாங்களா, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஜோடர்கிட்ட வர்றாங்க. ஜோடர் வந்து பார்க்குறாரு, இது வந்து சுத்த ஜாதகம், இது சுத்த ஜாதகம், இது வந்து அஸ்வினி நட்சத்திரம், இது வந்து இந்த நட்சத்திரம், இதுக்கு இத்தனை பொருத்தம் வருது, அப்புறம் தசை சந்திப்பு வருதா, ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் இதெல்லாம் இப்படி இருக்குது, மிருகங்களில் வந்து ஒன்றுக்கு ஒன்று இணக்கமாக இருக்குதா, பகை இல்லாமல் இருக்குதா, இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் போட்டு சரி பொருத்தம் வருதுங்க செய்யலாங்க அப்படின்ட்டுருவா. இப்போ வந்து அவங்க எடுத்துகிட்டு வர்றத அவங்களுக்கு பிடிச்ச ஜாதகத்தை எடுத்து வர்றாங்க. அவங்க நம்பர் ஜோடர்கிட்ட தான் போவாங்க, எல்லா ஜோடர்கிட்டையும் போயிடவே மாட்டாங்க. அப்புறம் நம்பர் ஜோடரும் வந்து இது பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, ஃபைனல் ஆயிடுச்சு இல்லைங்க. அதாவது இது வந்து ஒரு வழக்கு முனிசிபாலிட்டி கோர்ட்லேருந்து செஷனுக்கு போய் உயர்நீதிமன்றம் போய் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் தான் அவங்க ஜோசியர்னு வைங்க, அவரும் சொல்லிட்டாரு. சரி பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் மனக்குழப்பமாயிரு. அப்புறம் பார்த்தா 10 நாள் கழிச்சு வேறு ஜாதகத்துக்கு கொண்டு வருவாங்க. ஏனுங்க அது என்னாச்சுங்க அப்படின்னா, வேறு ஏதோ ஒரு உண்மையான காரணத்தை சொல்லவே மாட்டாங்க. அவங்க மனசு புனைந்து ஒரு காரணத்தை கொண்டு வந்து சொல்லுவாங்க. உண்மையான காரணம் இதை விட பெஸ்ட்டு ஏதோ ஒன்று வருமா, நம்மளுக்கு பிடிச்சது எடுத்தால் ஜோசிகாரனும் வந்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன், பையனுக்கும் பிள்ளைக்குமோ ஓகே தான், நான் போட்டோ ஆல்ரெடி பார்த்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாறுறதுக்கு காரணம் சபலம். இதை விடவும் இன்னும் பெஸ்ட்டு ஏதாச்சும் வந்துருமா, அதுக்குள்ளே அவசரப்பட்ட அடி என்ன அப்படிங்கிற சபலம். அதை ஒப்புக்கவே மாட்டாங்க. அந்த கல்யாணம் நின்று போனதுக்கு ஜோடர் எங்கே காரணமானார்? இப்போ வந்துங்க பிடிச்சி போச்சுன்னு வைங்க, ஒரு பொண்ணுக்குமே பையனுக்குமே பிடிச்சி போச்சுன்னா அவங்க எந்த ஜாதகத்தையும் பார்க்குறதில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காந்தர்வ விவாகத்துக்கு பொருத்தமே பார்க்க வேண்டாம் தான் பஞ்சாங்கத்துலேயும் இருக்குது. ஜோட சாஸ்திரமே அதுதான் சொல்லுது. காந்தர்வம்னா காதல் திருமணம். மொத்தம் ஒரு 5 கேட்டகரி, 5 நான் சொல்கிறேன் எண்ணிக்கைங்க. அதாவது கற்ப நிச்சயம், காந்தர்வ விவாகம், அடுத்தது வந்து ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நிச்சயம் என்னமோ, அது அந்த சமஸ்கிருத சொற்கள், இதுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுது. இது கற்ப நிச்சயம் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு வகையான காந்தர்வம் தானுங்க. அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது ஒன்று. காந்தர்வ விவாகங்கிறத மனமுப்பி 2 பேரும் வந்து இது பண்ணிக்கலாங்கிறது ஒன்று. அப்புறம் குரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தரவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒரு கட்டளைன்னு வைங்களேன், அதுக்கு நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இதை நம்ம சொன்னாலுமே பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஜோடர்கள் சொல்கிறதில்ல. திருமணம் தடைபடுறதுக்கு ஜோடர்கள் தான் காரணமா அப்படின்னா ஒரு அளவுக்கு காரணம். ஆனால் அந்த காரணங்கள் எல்லாம் அதோட வேல்யூ கம்மி. அதாவது அது அணை போடுது. அந்த அணைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலைக்கே ஒரு சின்ன வெள்ளத்துக்கே தாங்காது. பெருவெள்ளம் வரும்போது அதெல்லாம் காணாமையே போயிடும். பெருவெள்ளம்ங்கிறது இவங்களுக்கு பெருவிருப்பம் உண்டாயிருச்சுன்னா, இவங்க மனசு வந்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அலைவாஞ்சிட்டு இருக்கும்போது வேணால் ஜோடரோட வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இதை விடத்தான் கொஞ்சம் வேற பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைவாயுவில் இருக்கும்போது வேணால் ஜோடர் வந்து இது வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இதில் இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த பிள்ளைக்கு தான் நம்ம பையனை கட்டணும் அல்லது இந்த பையனுக்கு தான் நம்ம பிள்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பெரு வெள்ளம் மாதிரி அவங்களுக்குள்ள பிரபாகம் எடுத்துருச்சுன்னா ஜோடர் குறுக்கியே படுத்தாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. இது நடக்கத்தான் செய்யுது.
அது காரணம் இது காரணம் அப்படிங்கிறதுல ஒரு சாக்காடு தான். அது வந்து நிறைய பேர் வந்து ஜாதகம் பொருத்தம் இருந்தாலுமே ஜாதக பொருத்தம் இல்லைன்றாங்க. பொண்ணு வேண்டாம் இல்லை பையன் வேண்டாம் அப்படின்னா அது ஜாதகம் அந்த பொருத்தம் பழி இல்லை. ஜோடர் மேலே தான் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அதையும் கூட ஏற்றுக்கல. ஏன்னா அது ஒரு இப்போ ஜாதகம் பொருத்தம் இருக்குது, வசதிகள் வந்து இவங்களுக்கு இதாக இருக்குது. ஆனால் கடைசியில் உள்ள பையனுக்கு போட்டோவெல்லாம் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் வந்துங்க நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு அபிப்பிராயங்கள் மாறு. அதை நம்ம ஏற்றுக்கு தானே வேணும். இப்போ வந்து ஒரு சேர்ந்து வாழ போகிறவங்க அவங்க நேரில் சந்திக்கும் போது 2 பேர்த்துக்குமே அதுக்கான ஒரு மன இதுகள் உண்டாகணும். அது உண்டாகலைங்கும் போது அப்போ வந்து அந்த பொண்ணோ பையனோ வந்து கொஞ்சம் குழப்பம் அடைவாங்க. அப்போ வந்து இந்த காரணத்தை சொல்ல முடியாது இல்லைங்களா? அதாவது எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிக்கலைங்க, அல்லது எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கலைங்க அப்படிங்கிற வார்த்தையை அதை கொஞ்சம் நாகரீகம் காப்பாங்க. 100க்கு 90% அதெல்லாம் காக்குறாங்க. ஏதோ 1-2 பேர் அறியாமையின் காரணமாக வெளியே போட்டு உடைப்பாங்க. அப்படி நாகரீகம் காக்குறவங்க இன்னொரு ஜோடரை பார்த்தோம்ங்க, 2 நாள் பதில் சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் போய் இன்னொரு ஜோடர் பார்த்தோம்ங்க, அவர் ஏன்னா கொஞ்சம் தயங்குறாருங்க, நாங்கள் யோசனை பண்ணிட்டு சொல்கிறோமுங்க அப்படிம்பாங்க. இல்லாட்டி நாங்கள் கிளம்பி வரும்போது தடமலை சயனமாகி போச்சுங்க, அது பாம்பு வந்ததுங்க, பள்ளி வந்ததுங்க, எதுக்கு பூ கேட்டு சொல்கிறோம் இருப்பாங்க. அப்புறம் பூ கேட்டோம்ங்க வள்ளிங்கம்பாங்க. அப்போ சாமி மேலே வழி போடுவாங்க, ஜோடர் மேலே வழி போடுவாங்க, தடமலையில் வரக்கூடிய சகனங்கள் மேலே வழி போடுவாங்க. ஆனால் அந்த பழியெல்லாம் வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கக்கூடிய பழி. ஏன்னா நேரடியாக வந்து ஒரு பொண்ணையோ பையனையோ பிடிக்கலின்னு சொல்கிறதுங்கிறது அவங்கள சிறுமைப்படுத்துகிற விஷயம். அப்படி ஏன் சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஏதோ ஒரு வகையில் மடை மாற்றி விடுவாங்க. இது தவிர்க்க முடியாதுங்க.